இந்த உலகத்துல நரகம் இருக்கா, ஹெல்கேட் இருக்கா? நீங்க நினைக்கலாம் இது ரிலிஜியஸ் ஸ்டோரின்னு. ஆனா உண்மையாவே இந்த எருத்துலயே 50 வருஷமா நான்ஸ்டாப்பா எரியிற ஒரு நெருப்பு வாசல் இருக்கு. இத லோக்கல் பீப்புள் டோர் டு ஹெல்னு கூப்பிடுறாங்க. இது ஸ்டோரி இல்ல, ரியல் பிளேஸ், ரியல் ஃபயர், ரியல் சயின்ஸ். இத பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை வந்து சேரும். எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா துர்க்மெனிஸ்தான்ல காராக்கும் டெசர்ட்ல இருக்கு. டெசர்ட்டோட மிடில்ல ஒரு மாசிவ் ஹோல் இருக்கு. இந்த ஹோல் பாத்தீங்கன்னா 70 மீட்டர் வைடாவும் 20 மீட்டர் டீப்பாவும் இருக்கும். இந்த ஹோல்குள்ள கண்டினியூஸா ஃபயர் பர்னிங் ஆகுது. நைட்ல பார்த்தா ஃபுல் ஏரியாவும் ரெட் கலர்ல க்ளோ ஆகும். ஸ்கை கூட ஆரஞ்சு கலர்ல தான் தெரியும். இது இயற்கையா உருவான நரகம் இல்ல, இது மனித தவறால ஏற்பட்டது. 1971 சோவியத் யூனியன் டைம்ல சயின்டிஸ்ட் நேச்சுரல் கேஸை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக ட்ரில் பண்றாங்க. அப்போ சடன்லி கிரவுண்ட் கொலாப்ஸ் ஆகுது. ட்ரில்லிங் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகுது. ஒரு பிக் ஹோல் ஓபன் ஆகுது. கிரவுண்டுக்குள்ள இருந்து ஒரு டாக்ஸிக் கேஸ் லீக் ஆகுது. அதை பார்த்த சயின்டிஸ்ட் ரொம்பவே பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த கேஸ் பாய்சனஸ் ஆகும், டேஞ்சரஸ் ஆகும், பக்கத்துல உள்ள கிராமங்களுக்கு ஆபத்தானதாகவும் இருக்கு. அப்போ அவங்க ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, ஆபத்தான முடிவு. சயின்டிஸ்ட் என்ன நினைச்சாங்கன்னா கேஸை பர்ன் பண்ணா 2-3 நாள்ல அது எரிஞ்சு முடிஞ்சிரும்னு நினைச்சாங்க. அதனால அவங்க அந்த மாசிவ் ஹோல்ல தீ வச்சாங்க. பிளான் என்னன்னா கேஸ் பர்ன் ஆகும், ஃபயர் ஸ்டாப் ஆகும், ப்ராப்ளம் சால்வ்ட். இதுதான் அவங்களோட பிளான். ஆனா அது அந்த முடிவானது ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையாயிடு. எரியும் தீ 2 நாள் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு. அந்த தீ தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. 1 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, 30 வருஷம் ஆச்சு. அந்த தீ தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன் இன்னும் 50 வருஷத்துக்கு மேல இன்னைக்கு கூட அந்த தீ தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. அந்த மாசிவ் ஹோல்ல இருந்து கேஸ் ஆனது லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. விஞ்ஞானிகள் அதிர்ந்து போனார். ஒரு பெர்மனன்ட் ஹெல் கேட் கிரியேட் ஆயிடுச்சு. எதனால அவங்களால அந்த தீயை அணைக்க முடியலன்னா ஒரு சின்ன காரணம் தான். அந்த தீக்கு தொடர்ந்து கேஸ் சப்ளை கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பூமிக்குள்ள ஒரு மாசிவ் நேச்சுரல் கேஸ் ரிசர்வ் இருக்கு. அதோட பிரஷர் கான்ஸ்டன்டாவும் இருக்கு. அதனால அந்த கேஸ் தொடர்ந்து லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. இப்போ நாம அந்த தீயை அணைச்சோன்னு சொன்னா அந்த பாய்சனஸ் கேஸ் ஸ்ப்ரெட் ஆகும். அதனால விலங்குகளும் மனிதர்களும் சாவாங்க. அதனால அந்த தீ இப்போ தொடர்ந்து எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது நல்லது. அதனாலதான் அந்த நாட்டு கவர்மெண்டால கூட அந்த தீயை அணைக்க முடியல. பக்கத்துல நின்னா எப்படி ஃபீல் ஆகுங்கிறத பத்தி அங்க போயிட்டு வந்த மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம முகம் பர்ன் ஆகும், ஸ்கின் ட்ரை ஆகும், பிரீத்திங் பண்றது ஹார்டா இருக்கும், நைட்ல ரோர் சவுண்ட் வரும். அது மட்டும் இல்லாம அந்த குழிக்குள்ள 1000க்கும் மேற்பட்ட ஃபயர் பாயிண்ட்ஸ் இருக்கும். அது லாவா மாதிரி க்ளோ ஆகும். இப்படியெல்லாம் வர்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லோக்கல் பீப்புள் அந்த மாசிவ் ஹோலை எப்படி நம்புறாங்கன்னா அது ஒரு நரகத்தினுடைய நுழைவாயில்னு நம்புறாங்க. எப்படி பாக்குதுன்னா இது ஒரு நேச்சுரல் கேஸ் லீக்கேஜ், மீத்தேன் பர்னிங், ஜியாலஜிக்கல் ஆக்சிடென்ட், இப்படிதான் சயின்ஸ் பாக்குது. மனிதர்களாகி நாம அதை எப்படி பாக்குறோம்னா அமைதியான பாலைவனத்துல முடிவே இல்லாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு தீயா நாம அதை பாக்குறோம். இந்த 2 பார்வையும் ஒன்னா சேர்ந்து நமக்கு ரியல் லைஃப் ஹெல் எக்ஸ்பீரியன்ஸ் தருது. அதனாலதான் இதற்கு டோர் டு ஹெல், நரகத்தின் நுழைவாயில்னு பெயர் வச்சிருக்காங்க. கிரியேட் பண்ணது கடவுள் இல்ல, இது ஒரு மனித தவறு தான். நீங்க இந்த இடத்து பக்கத்துல நின்னா ஹெல் ரியலான்னு கேட்க மாட்டீங்க. அதுக்கு பதிலா அந்த நரகத்தை நீங்க உணர்வீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம வரக்கூடிய அடுத்தடுத்த நாட்கள்ல இன்னும் சுவாரஸ்யமான பதிவுகளோட நான் உங்களை சந்திக்க இருக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.